Hi friends, welcome to Chennai Lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை பணியாரம் செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆறின பால் இது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முட்டையை சேர்க்கலாம். நான் இப்போது 3 முட்டை சேர்த்துருக்கேன். 3 முட்டை கரெக்டாக இருக்கும் நமக்கு. 3 முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு வந்து 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நுரைச்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். பணியார சட்டி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மொண்டு ஊற்றிக்கலாம். ஒரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா மேலே எழும்பி வரும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நமக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பணியாரமும் தீஞ்சிடும், உள்ளேயும் சரியாக வேகாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பணியாரம் சுடணும். இப்போ எல்லாமே வெந்துருச்சு. நல்லா திருப்பி போட்டுடலாம். இது வந்து குட்டீஸ்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். முட்டை போட்டிருக்கிறதுனால ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் முட்டை போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். என்னோடய பசங்க இதை சாப்பிட்டுட்டு பிளெயின் கேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.